இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 4 பேர் இவரை பண்ருட்டி வழியா சிதம்பரம் பஸ்ல 4 பேர் ஏற்றி விட்டு லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சு கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க, பண்ருட்டில இவர் இறக்கி விட்டாங்க 4 ரோட்ல, அதுக்கப்புறம் அவரா வீட்டுக்கு போய் பாருன்னு. அந்த இளைஞருக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட அந்த கண்டக்டருக்கு இல்லல்ல. ஆனா அந்த கண்டக்டர் என்ன பண்றான், திண்டிவனம் வந்ததும் பண்ருட்டி வந்துட்டு சொல்லி என்ன இறக்கி விட்டுருக்கான் ஆளு. நடு வழியில் நடத்துனரால் இறக்கி விடப்பட்ட முதியவர். அதுக்கப்புறம் என்னடா சொல்லிட்டு சவுண்ட் திரும்பி பார்த்தா அவர் இறக்கிட்டு இருக்காரு படிக்கல, அந்த பண்ருட்டி வந்து இறங்கிட்டு. எங்களுக்கு தெரிவிச்சதுக்கு நன்றின்னு எடுக்கப்பட்ட அதிரடி ஆக்ஷன். அந்த கண்டக்டர் சண்டை போடலாம் டைம் இல்லை, ஏன்னா அவர் கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு, ரோட்ல எங்கேயாவது போயிட போறாருன்ட்டுன்னு நான் இறங்கி ஓடி போய் அவரை பிடிச்சி கும்பகோணம் பஸ்ல ஏற்றி அதே போல லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சு டிக்கெட் எடுத்து நான் அங்கே கூட்டணும், அந்த பண்ருட்டில இறக்கி விட்டேன். இந்த கண்டக்டர் என்ன பண்ணிருக்கணும், கிளாம்பாக்கத்துல ஏற்றி விடும் போதே அவர்னு சொல்லிருக்கணும், அவர் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல. இப்போ உட்காந்துட்டு வர மாதிரியே தான் லாஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சி தூங்கி தான் வந்தாரு. அவர் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல, பஸ்ஸும் காலி தான் வந்தது. இதை இந்த போக்குவரத்து கழகத்துக்கு தெரியற போல ஷேர் பண்ணி அவன் நாளை பெண்ணை யாரையுமே இந்த மாதிரி இறக்கி விடக்கூடாது. இப்போ அவனை நம்பியெல்லாம் ஏற்றி விட்டு போறாங்க. இப்போ இறக்கி விட்டு போனானே அந்த இடத்துல நான் இருந்தோம், அந்த ஊர்ல இறங்கி கொண்டு போய் அவர் கரெக்டா விட்டோம். இப்ப அந்த இடத்துல யாருமே இல்லைன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு, எங்கேயாவது அடிபட்டு இறந்துருப்பாரு, இல்லைன்னா காணாம போயிருப்பாரு, தேடி இருந்திருப்பாங்க. ஒண்ணு நீ அங்கேயே இறக்கி விட்டுருக்கணும், அவரை ஏற்றிருக்கூடாது. அதான் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணலையே, அமைதியான உட்காந்து தூங்கி தானே வந்தாரு, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணணும்? நாளை பண்ண அந்த ஆள் யாரையுமே இறக்கி விட்டு யாருக்கும் எந்த பாதிப்பு வராம அந்த ஆள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கும்படி இது எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. கிளாம்பாக்கத்துல ஒரு வயசான முதியவர் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்திருக்காரு. இதை பார்த்த 4 பேர் சிதம்பரம் போகக்கூடிய ஒரு பஸ்ல ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த கண்டக்டர் கிட்ட பண்ருட்டில அவர் இறக்கி விட்டுடுங்க, அவர் அங்க இருந்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கண்டக்டரும் அவர் ஓகேன்னு சொல்லி ஏத்தி உட்கார வச்சிருக்காங்க. ஆனா பஸ் திண்டிவனம் வந்த உடனே அந்த முதியவரை கண்டக்டர் மனிதாபிமானமே இல்லாம இறக்கி விட்டுருக்காங்களாமா. இத பேருந்துல இருந்து இன்னொரு இளைஞர் பார்த்திருக்காங்க. அவருமே அந்த முதியவர் கூட சேர்ந்து இறங்கி இருக்காங்க. உடனடியா அந்த முதியவரை வேற ஒரு பஸ்ல ஏத்தி அவரை பண்ருட்டில இறக்கி விட்டுருக்காங்க. பஸ்ல இருந்துகிட்டே இந்த வீடியோவும் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோல அந்த இளைஞர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பண்ருட்டில இறக்க விட வேண்டிய இந்த முதியவரை அந்த கண்டக்டர் திண்டிவனத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இது மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல், நிச்சயமா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆனதை தொடர்ந்து இதை பார்த்த போக்குவரத்து கழகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி, வடலூரை சேர்ந்த அந்த கண்டக்டர் மேல நாங்க அதிரடி ஆக்ஷன் எடுத்துட்டோம், அவரை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. வயதான முதியவரை அந்த கண்டக்டர் மனிதாபிமானமே இல்லாம இறக்கி விட்டதோட இந்த இளைஞர் அவ்வளவு அழகா அவரை பார்த்துக்கிட்டு அவரை இறக்கி விட்டது பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.